أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المبين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يستحيي أن يضرب مثلا ما بعوضة فما فوقها صدق الله مولانا العليم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே சகோதரர்களே, அல்லாஹ்வின் அருளால் 11ஆம் நாள் தராவீஹ் தொழுகை நிறைவு செய்துவிட்டு நாம் வந்திருக்கிறோம். இந்த நன்னாட்களில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு அருள்கின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்தர புரிவானாக. இந்த இரவுகளில் நரக விடுதலை வழங்குகின்ற ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியம் பெற்றோர்களில் நம்மையும் இணைத்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இடையிலே மஸ்ஜித் மாமூர் நிர்வாகக் குழுவின் சார்பாக நடத்தப்படுகின்ற பைத்துல் மால், அதற்காக முந்தி வரப்படும் கண்ணியமான உங்களுடைய நன்கொடைகளை பைத்துல் மால் சிரமங்களுக்கு அணி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வெட்கம் மனிதனின் அணிகலன். வெட்கம் மனிதனின் அணிகலன் என்ற தலைப்பிலே இன்றைய சிந்தனையை நாம் அமைத்துக் கொள்கிறோம். மனிதனுக்கு இருக்க வேண்டிய குணங்களில் சிறப்பான குணம் வெட்கம் ஒன்றாகும். வெட்கத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது லிகுல்லி தீனின் ஹுலுகா வ ஹுலுகுல் இஸ்லாமி அல் ஹயா என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒரு குணம் இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்திற்கு சொந்தமான குணம் நாணம், வெட்கம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கம் என்பது இஸ்லாமிய குணம் என்பதை அறிமுகப்படுத்துகிறார்கள். சகோதர சமயத்தை சார்ந்த கிறிஸ்தவர்கள் சேவை மனப்பான்மை என்பது தங்களுடைய மார்க்கத்தின் குணமாக அவர்கள் சொல்வார்கள். மக்காவில் உள்ள குறைஷிகள் விருந்தோமல் தங்களுடைய சிறப்பு இயல்பு என்று கூறுவார்கள். இவ்வாறே ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒரு சிறப்பு இருப்பதும் நாம் அறிவோம். சிங்கப்பூரை சொன்னால் உடனே சுத்தம் என்பது நமக்கு நினைவுக்கு வரும். அதுபோன்று இஸ்லாம் என்றால் இஸ்லாத்திலே குணம் என்று சொன்னால் எதை சொல்வது என்பதற்கு விளக்கம் தரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாணம் என்பது இஸ்லாமிய நற்குணம் என்பதாக குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இந்த வெட்கம் என்பதை இப்பொழுது நாம் 4 வகையில் அதை பற்றி பேச இருக்கிறோம். ஒன்றாவதாக, வெட்கம் என்பது பலதரப்பட்டது. அதிலே 4 தலைப்புகளை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஒன்றாவதாக பாவம் செய்ய வெட்கப்படுவது. பாவம் செய்ய வெட்கப்படுவது. ஒரு பாவம் செய்தால் யாரும் நம்மை பார்ப்பார்களே என்று வெட்கப்படுதல் என்பதும் அது ஈமானின் பால் பட்டதுதான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அல் ஈமான் பிதம் வ ஸபஊன ஷுபா. ஈமான் என்பது 70க்கு மேற்பட்ட கிளைகளை சார்ந்தது. ஃபஅஃதலுஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அதில் உயர்தரமானது லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கும். வ அத்னாஹா, அதில் மிகவும் கீழ்த்தரமானது இமாத்தத்துக்கல்லாதா அனி தரீகி, வீதியில் கிடக்கின்ற அசுத்தங்களை அப்புறப்படுத்துவதாகும். வல் ஹயாஉ ஷுபத்து மினல் ஈமான், வெட்கம் என்பதும் ஈமானிலே ஒரு கிளை என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டி, ஒருவன் பாவம் செய்வதற்கு வெட்கப்படுகிறான் என்றால் அதுவும் ஈமானில் சேர்ந்தது என்பதை அங்கீகரித்திருக்கிறார்கள். 4 பேர் பார்ப்பார்களே என்பதற்காக ஒருவன் பாவம் செய்யாமல் இருந்தால் அதுவும் ஈமானுடைய ஒரு ஜோதிதான் அவனை அப்படி பாவத்திலிருந்து விடுபட செய்கிறது. அல்லாஹ் தஆலா இஸ்லாமிய சமுதாயத்திலே அற்புதமான ஒரு கட்டமைப்பை வைத்திருக்கிறான். ஜமாத் கட்டுப்பாடு. ஜமாத் கட்டுப்பாடு என்ற ஒரு கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பின் மூலமாக சமுதாயத்தை ஓரளவு நியாயத்தின்பால் செல்வதற்கு ஒவ்வொரு ஜமாத்தார்களும் முயற்சிக்கிறார்கள். அந்த ஜமாத்து ஊர்ல என்னாலும் சொல்லுமே என்று எண்ணி
ஊரில் 4 பேர் எதையும் சொல்லிடுவார்களே என்று எண்ணி பாவத்திலிருந்து ஒரு மனிதன் விலகிறார் என்றால் அந்த ஜமாத்துக்கு நம்மை தவறாக பேசி விடுவார்களே என்ற அந்த இடத்தோடு விலகின்ற பொழுது அதுவும் ஈமானில் சிறந்ததாக அமைந்திருக்கிறது. சில ஊர்களை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் ஒவ்வொரு ஊருக்கும் சில பழக்கங்கள் இருக்கும். உதாரணத்திற்கு சொல்ல போனால் பள்ளவட்டி என்ற ஒரு ஊர், அந்த ஊருக்குள் நுழையக்கூடியவர்கள் தொப்பி போடாமல் நுழைய முடியாது என்ற ஒரு பழக்கத்தை அந்த ஊர்க்காரர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். எனவே அந்த ஊருக்குள் செல்லக்கூடிய ஒருவன் தன்னறியாமல் தொப்பி போட்டுக்கொண்டு அங்கே நுழைகிறான் என்றால் 4 பேருக்கு நம்ம வெட்கமாக எப்படி தொப்பி போடாமல் இருப்பது, எல்லோரும் போட்டு போகும்போது நாம் எப்படி போகாமல் இருப்பது என்று வெட்கப்பட்டு அந்த காரியத்தை செய்கிறான் என்றால் அதுவும் நிச்சயமாக அது நன்மை ஏவக்கூடிய வெட்கமாகத்தான் அமைந்திருக்கும். சில ஊர்களிலே உதாரணமாக அதிராம்பட்டினம், கீழக்கரை, காயல்பட்டினம் போன்ற ஊர்களில் எல்லாம் புர்கா கட்டுப்பாடு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஊருக்கு ஒரு பெண் செல்கின்ற பொழுது புர்கா இல்லாமல் அவள் செல்வதற்கு நாணப்படுகின்றாள். நாடப்பட்டு எல்லோரும் புர்கா போடும்போது நாம் இப்படி மட்டி புர்கா போடாமல் செல்வது என்று அவளும் ஒரு புர்காவை எடுத்து மாட்டிக்கொள்கிறாள் என்றால் அப்ப 4 பேருக்கு பயந்து ஒரு காரியத்தை செய்கிறான் என்றாலும் அதுவும் ஈமானில் பட்டதுதான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார். சில நண்பர்கள் இருப்பார்கள், ஊருக்குள் இருந்தால் சினிமா பார்க்க மாட்டார், ஊருக்குள்ள இருந்தா பேர் கெட்டு போகும் என்பதற்காக. ஏன் அந்த அளவுக்காவது அவனுக்கு 4 பேருடைய ஒரு பயம் இருக்குதல்ல, அது ஈமானில் கட்டுப்பட்டதுதான். கண்ணியத்திற்குரியவர்களே, இதை அங்கீகரிக்கின்ற நிலையில் தான் அல்லாஹ் தஆலா மறு உலகத்தை பற்றி நமக்கு மிரட்டுகின்ற பொழுது, மறு உலகத்தினுடைய அந்த அமளித்து மொழிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவன் இப்படி சொல்லுவான், 4 பேருக்கு மத்தியில வெட்கப்படுகிறேன் என்பதை நீ கேவலமா நினைக்கிறிய, உலகமெல்லாம் சேர்ந்திருக்கும் போது உன்னை கேவலப்படுத்தப்படுமே, அதை நீ நினைத்து பார்த்தாயா? உங்க ஊரை மட்டும் நினைச்ச அப்படி எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடுத்து கடைசி காலம் வரை உள்ள எல்லா மனிதர்களும் நிற்கின்ற வேளையிலே, எல்லா நபிமார்களும் எல்லா நபிமார்களுடைய பின்பற்றிய மக்கள் எல்லாம் நிற்கின்ற வேளையில் எல்லா காலத்தோடு நிற்கின்ற நிலையில உன்னை கேவலப்படுத்தப்படுமே, அது உனக்கு கேவலமாக தெரியலையா? உங்க ஊரில் உள்ள 4 பேருக்காக நீ காலமா நினைப்பதை நீ பெருசாக என்கிறாயே, அந்த மிகப்பெரிய மஹ்ஷர் மைதானத்திலே கேவலப்படுத்தப்படுவாய் என்பதா அல்லாஹ் தஆலா நம்மை பல இடங்களிலே சொல்லி காட்டி யௌமுல் மஹ்ஷரிலே கேவலப்படுத்துவதை அவன் நமக்கு மிகவும் பயங்கரமாய் காட்டுகிறான் என்றால் இந்த 4 பேருக்கு பயப்படுகின்ற இந்த மனப்பான்மை அது நல்லதுதான். அதன் மூலமாகவாது அவன் தவறிலிருந்து திருந்துகிறானே என்று நமக்கு சுட்டி காட்டுவதாக அமைந்திருக்கிறது. எனவே அன்பான பெருமக்களே, பிறருக்கு பயந்து வெட்கப்பட்டு ஒரு நல்ல காரியத்தை செய்கிறான், தீயிலிருந்து விடுபடுகிறான் என்றால் அந்த வெட்கமும் போற்றப்படக்கூடிய வெட்கமாகும். அதே போன்றுதான் 2வது வெட்கம் என்பது நல்லது செய்வதற்கு வெட்கப்படுவது. உதாரணமாக நல்லது செய்வது, நானெல்லாம் படித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில 1964 68 வரை அல்பாக்கர் சாலிஹாத் அரபிக் கல்லூரியிலே படித்தேன். ஆனால் அந்த காலகட்டத்திலே உருது பேசுவதற்கு வெட்கப்பட்டேன். அதனால் இப்பொழுது எனக்கு உருது பேசுவதற்கு வரவில்லை. எவ்வளவு 40 வருஷமாகிவிட்டாலும் கூட இன்னும் அந்த காலத்தில் வெட்கப்பட்டதினால் அதை பேசவே முடியவில்லை. ஆனால் அன்றைய நிலத்தில் சும்மா சின்ன பையனுள்ள 2 திட்டி பேசி இருந்தால் அது தாய் பாஷை போன்று ஆயிருந்திருக்கும். உருதுவிலே நான் மொழிபெயர்ப்பு செய்வேன், உருதுவிலே பாடமும் நடப்பேன், ஆனால் பேச மட்டும் வராது. ஏனென்றால் வெட்கம். ஒரு நல்லதை செய்வதற்கு வெட்கப்படுதல், ஒரு சபையிலே சபை குச்சம், நல்லதை செய்வதற்கு வெட்கப்படுதலும் வெட்கத்தில் உள்ள ஒன்றாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுவும் நல்லதுதான் என்பதாக சொல்ல, இந்த வெட்கமும் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதுதான் என்று கூறுகிறார். நல்லது செய்வதற்கு வெட்கப்படுவதும் கூட அனுமதிக்கப்பட்டதுதான். புகாரி ஷரீஃபிலே வருகின்ற ஒரு செய்தி ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு நண்பர், தன்னுடைய அன்சாரி தோழர் ஒருவர் தன்னுடைய மகனை ஏண்டா எதுக்கெடுத்தாலும் வெட்கப்படுறா என்று திட்டிக்கிட்டு இருந்தார். எதுக்கெடுத்தாலும் ஏண்டா வெட்கப்படுற, ஒரு ஆள்கிட்ட பேசுறதுதான் வெட்கப்படுற, எதுக்கு எடுத்தாலும் ஏன் வெட்கப்படுறான்னு சத்தம் போட்டுக் கொண்டிருந்தார். தன்னுடைய சகோதரரை சத்தம் போட்டுக் கொண்டிருந்தார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியாக சென்றார்கள். தஅஹு ஃபைனல் ஹயா மினல் ஈமான், அவரை ஏன் வெட்கப்படுறன்னு நீங்க திட்ட வேணாம், வெட்கம்ங்கிறது ஈமான்ல கட்டுப்பட்டதுதான். இன்னொரு அறிவிப்பில் அல் ஹயா கைருன் குல்லுஹு, வெட்கம் புறாமே நன்மையைத்தான் தரும். எனவே நல்லது செய்வதற்கு வெட்கப்பட்டாலும் கூட அதுவும் ஒரு வகைக்கு நல்லதுதான், அது பேசாம விட்டுவிடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, சபையில் ஏறுவதற்கு சிறுவர்களுக்கு ஒரு காலம் வெட்கம் இருந்தது. இப்பொழுதுள்ள சிறுவர்கள் எல்லாம் முகம் துடிப்பாக இருக்கிறார்கள். நான் முன்பே சொன்னதை போன்று உலகத்தினுடைய 8வது அதிசயம் 9வது அதிசயமாக அவர்கள் இருக்கிறார்கள். எதற்கும் துணிச்சலாக உரையாடுவதாக இருந்தாலும் சரி, சபையில் ஏறுவதாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய விழாவை சிறப்பிப்பதாக இருந்தாலும் இன்றைய உள்ளவர்கள் பயமறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் சற்று ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால் சென்று பார்த்தால் சும்மா சபைக்கு வந்தாலேயே கூச்சப்படுவதை காணுகின்றோம். ஒரு சமயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நண்பர்களுக்கு மத்தியிலே கேள்விகளை கேட்டு அவரிடமிருந்து பதிலை வாங்கி அறிவை பெருக்கக்கூடிய பழக்கம் உண்டு பெருமானாருக்கு. நண்பரிடத்திலே கேட்டார்கள்,
உலகிலேயே மிகச் சிறந்த மரம் எது என்பதாக கேட்கிறார்கள். உலகிலேயே சிறந்த மரம் எது? அப்போது நண்பர்கள் ஆளுக்கு ஒரு பதிலை சொல்கிறார்கள். சிலர் தேக்கு மரம் சிறந்த மரம் என்று கூறினார். இன்னொருவர் இலந்தை மரம் சிறந்த மரம் என்று சொன்னார். மறு உலகத்திலே சொர்க்கத்திலே இலந்தை மரம் இருப்பதாக கருதியதினால் இலந்தை மரம் சிறந்த மரம் என்று சொன்னார். ஆளுக்கு ஒரு மரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் யாரும் சரியான பதிலை சொல்லவில்லை. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சொன்ன பதில் எதுவுமே சரியில்லை. சிறந்த மரம் என்பது ஈத்த மரம், பேரித்த மரம் என்று சொன்னார். பேரித்த மரம் என்பது நம்முடைய நாட்டில் உள்ள தென்னை மரத்திற்கு ஒப்பானது. தென்னை மரத்தில் ஒரு பொருளை கூட மனிதன் வீணாக்க மாட்டான். அதனுடைய ஓலையும் அதனுடைய ஈக்கியும் தேங்காயினுடைய ஓடும் அதனுடைய நாரும் அதற்குள் உள்ள அந்த சிரட்டையும் அதனுடைய புண்ணாக்கும் எல்லாமே பயனுள்ளதாக இருக்கிறது. அதுபோன்றுதான் ஈச்ச மரம் முழுமையாக பயன்பெறக்கூடிய மரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிறந்த மரம் என்பது பேரித்த மரம் என்று சொல்லிவிட்டு அது ஒரு முஸ்லிமுக்கு உதாரணம். முஸ்லிமுக்கு உதாரணம் சொல்வதற்குத்தான் இந்த மரங்களை என்னுடைய ஆராய்ச்சியில் பெருமானார் இறங்கி இருக்கிறார்கள். முஸ்லிமுக்கு உதாரணம் என்று சொல்லிவிட்டு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டுமானா பேரித்தம்பரம் போன்று இருக்க வேண்டும். அவனுடைய பார்வையும் பிறருக்கு பலன் கொடுக்க வேண்டும், அவனுடைய நடையும் அவனுக்கு பிறருக்கு பலன் கொடுக்க வேண்டும், அவனுடைய பேச்சும் பிறருக்கு பலன் கொடுக்க வேண்டும், அவனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் மற்றவர்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்க வேண்டும். அது முஸ்லிமுடைய செயல். அது ஈத்தம்பலத்தில் அத்தகைய பாக்கியம் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சபை கலைந்து விட்டது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனை கைப்பிடித்து அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு செல்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகன் சொல்கிறார் தந்தையிடத்திலே, எனது அருமை தந்தையே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி கேட்ட பொழுது எனக்கு அதனுடைய பதில் தெரிந்திருந்தது. பேரித்த மரம் தான் ரசூலுல்லாஹ் சொல்ற மரம் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஆனா சபை குற்றத்தால் நான் சொல்லாமல் விட்டு விட்டேன். பெரியவர்கள் எல்லாம் இருக்கிற சபையிலே நான் போய் முந்திரிக்கொட்டை போன்று சின்னவன் எழுந்திருச்சு பதில் சொல்வதற்கு எனக்கு வெட்கமாக இருந்தது. அதனால் நான் விட்டு விட்டேன் என்பதாக இப்னு உமர் கூறுகிறார்கள். அப்போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, தெரியுமா, ஆஹா, நீ பதில் சொல்லி இருக்க கூடாதா? ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லி இருந்தால் எனக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் காண அது ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடியதாக இருந்திருக்குமே. பெருமானார் கேட்ட கேள்விக்கு என் மகன் பதில் சொல்லி விட்டான் என்று 1000 பேரிடத்தில் சொல்லி நான் பெருமை எடுப்பேனே. என் மகன் சான்றோர் என்று சான்றோரால் போற்றப்பட்டால் அதற்கு ஈடான இன்பம் உண்டோ என்பதாக ஹஜ்ரத் உமர் அவர்கள் கூறினார்கள் என்பதை புகாரி போன்ற நூல்களிலேயே வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். கணியத்திற்குரிய பெருமக்களே, அது போன்று நம்முடைய இளவல்களும் சரி பெரியவர்களும் சரி சபை கூச்சத்தினால் அவர்கள் வெட்கப்படுகிறார்கள் என்றால் அந்த வெட்கமும் தடுக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல, அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றாகவே அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்ப்போமே ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் வெட்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹஜ்ரத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டின் உட்பகுதியிலே இருக்கின்ற குமரி பெண்களை விடவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கப்படுவார்கள். கன்னி பெண்களை விடவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கப்படுவார்கள். ஏதாவது ஒன்று அவர்கள் வெட்கப்படுகிறார்கள் என்றால் முகத்தை வைத்து நாங்கள் தெரிந்து கொள்வோம். எனவே அதிலிருந்து நாங்கள் விலகிக்கொள்வோம். எதையாவது சொல்வதற்கு வெட்கப்படுகிறார்கள் என்றால் முகம் காட்டிக் கொடுக்கிறோம். ஜிபு என்ற அந்த வெட்கம் பெருமானாருடைய முகத்திலே தெரியும். அதை வைத்து நாங்கள் தெரிந்து கொள்வோம் என்று ஹஜ்ரத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் வெட்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவருடைய வெட்கத்தை பற்றி அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்குகிறார். அந்த வசனத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா ததுகுலு புயூத்தன் நபி இல்லா யூதன லக்கும் இலா தஆமின் கைரி நாதிரின இலாஹு வலாக்கின் இதா துஈதும் ஃபதுகுலு வைதா தஇம்தும் ஃபன்தஷிரு வலா முஸ்தானிஸீன லிஹதீஸ் ஃபைன்ன ذلكم கான யூதின் நபிய ஃபயஸ்தஹீ மின்கும் வல்லாஹு லா யஸ்தஹீ மினல் ஹக். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு விருந்துக்கு அழைக்கப்பட்டால் விருந்துக்கு செல்வார்கள். விருந்து முடிந்து விட்டால் உட்கார்ந்து கதை பேசுவதற்கு ஆரம்பித்து விடுவார்கள். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்கள் அத்தனை பேர்களுமே ரசூலுல்லாஹ்வுடன் 24 மணி நேரம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். 1100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்பொழுது இருக்கக்கூடிய நாமே ரசூலுல்லாஹ்வை நாம் பார்க்க மாட்டோமா, ரசூலுல்லாஹ் பக்கத்தில் இருக்க மாட்டோமா, அவர்களுக்கு ஏதாவது நிச்சயம் மாட்டோமா என்று ஆசைப்படுகிறோமே. 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் உள்ள நமக்கு எப்படி ஆசை இருந்தால் அவர்களை கண்ணார கண்டுகளித்த அந்த சஹாபாக்களுக்கு எப்படி ஆசை இருக்கு? அதன் காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அப்பிக்கொண்டு அதை விட்டு போகவே மாட்டார்கள். சுற்றி சுற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சுற்றி வருவார்கள். ஏதாவது சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்துக்கு அழைத்தால் விருந்து சாப்பிட்டு விட்டு வீட்டை விட்டு போக மாட்டார்கள், பேசிக் கொண்டிருப்பார்கள். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை அருளுகின்றான். உங்களுக்கு சாப்பாட்டுக்கு அழைப்பு வந்தா வீட்டுக்கு போங்க. ஃபைதா துஈதும் ஃபதுகுலு, அழைப்பு வந்தா போங்க, சும்மா போய் சலாம் சொல்லி நிக்காதீங்க. வைதா தஇம்தும் ஃபன்தஷிரு, சாப்பிட்டீங்களா இல்லையா உடனே வெளியே வரும். வலா முஸ்தானிஸீன லிஹதீஸ், பேசிக் கொண்டிருப்பதை நீங்கள் ஆசைப்பட்டுக் கொண்டு அங்கே இருக்க வேண்டாம்.
இன்னதாரிக்க கான யூதின் நபி, அது நபிக்கு தொல்லை கொடுக்கும். நீங்கள் எந்நேரமும் அவர்களை சுற்றி கொண்டிருந்தால் பெருமானார் எப்பொழுது வீட்டிற்கு செல்வார்கள், அவர்கள் எப்பொழுது சாப்பிடுவார்கள், அவர்கள் எப்படி குடும்பத்தில் உள்ளவர்களுடன் பேசிக் கொண்டிருப்பார்கள், அவர்கள் எப்பொழுது ஓய்வு எடுப்பார்கள், எந்நேரமும் நீங்கள் அவர்களை சுற்றி கொண்டிருப்பீர்களே, ஆனால் அவர்களுக்கு சிரமம் அல்லவா? அது பெருமானாருக்கு சிரமத்தை கொடுக்கிறது. எனவே அவர் உங்கள்கிட்ட எப்படி சொல்றது என்று வெட்கப்படுகிறார். நண்பர்களை எழுந்திருச்சு போங்கன்னு சொல்றதுக்கு ரசூலுல்லாஹ் வெட்கப்படுறாங்க. ஆனா சொல்ல வேணும், சொல்றது உரிமை இருக்குது. இருந்தாலும் எப்படி எழுந்திருச்சு போன்னு நண்பர்களை சொல்லுவேன் என்று வெட்கப்படுகிறார். அவர் வெட்கப்படுகிறார். வல்லாஹு லா யஸ்தஹீ மினல் ஹக், அல்லாஹ்வாகிய நான் வெட்கப்பட மாட்டேன். எனவே நான் சொல்றேன், சாப்பிட்டீங்களா உடனே எழுந்திருச்சு வெளியில் ஓடிவிடுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய திருவசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்படி எதற்கெடுத்தால் வெட்கப்படக்கூடிய குணத்தை சொந்தக்கொள்ளாக இருக்கிறார்கள். எனவே எவரிடத்தில் வெட்கம் என்ற குணம் இருக்கிறதோ அது பெருமானாருடைய குணம். எனவே வளர்க்கப்பட வேண்டிய குணம். நல்லதில் அவர்கள் வெட்கப்பட்டாலும் சரி, தீயதில் வெட்கப்பட்டாலும் சரி, அது நன்மையை தவிர வேறு எதுவுமே செய்யாது என்ற ரீதியிலே அது நாம் திருப்திப்பட வேண்டியதும் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு கட்டமாக இருக்கும். கணேசத்திற்குரியவர்களை மூன்றாவது வெட்கம் என்பது தன்னுடைய மறை உறுப்புகளை வெளியில் காட்ட வெட்கப்படுதல் என்பது. மறை உறுப்புகளை வெளியில் காட்ட வெட்கப்படுதல் இது ஒவ்வொருவருக்கும் வெட்கம் இருக்க வேண்டிய ஒன்றாகும். ஏனென்றால் சில கிராமங்களில் பார்த்தால் திறந்த வழி கழிப்பிடம் என்ற பெயரிலே ஆண்களும் பெண்களும், ஆண்களுமாக பெண்களும் பெண்களுமாக உட்கார்ந்து அவர்கள் கதைத்துக் கொண்டே அந்த கழிப்பிடத்திற்கு செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நிச்சயமாக தன்னுடைய மறைந்த உறுப்புகளை மற்றவர் பார்ப்பதற்கு வெட்கப்பட வேண்டும். அது கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒரு வெட்கமாகும். கண்ணியத்திற்குரியவர்களே, இது மூன்றாவது வகையான வெட்கம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்திற்கு செல்வார்களே ஆனால் கிட்டத்தட்ட 2 மைல் தூரமாக சென்று விடுவார்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார். மலஜலம் கழிக்க சென்றால் நாம் எல்லாம் நண்பர்களோடு இருக்கிறான்னு வைங்க, என்ன செய்வோம்? ஒரு பஸ்ஸுக்கு மறைவுக்கு அந்த பக்கம் போனா அந்த பக்கம் உள்ளவங்க எல்லாம் பார்க்க மாட்டார்கள் என்று உடனடியாக நாம் சிறுநீர் கழிக்க ஆரம்பித்து விடுவோம். ஒரு பஸ் மறைவு இருந்தாலே போதுமானது, ஒரு மரம் மறைவு இருந்தாலே போதுமானது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட வகான யபஅது நஹவல் மீலைனி 2 மைல் தூரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று விடுவார். அவ்வளவு தூரமாக அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் வெட்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை அந்த வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. அதே போன்றே இதா ஜலஸ லிஹாஜத்தில் லம் யர்ஃபா தௌபஹு ஹத்தா யதுனு மினல் அர்த், அவர்கள் சிறுநீர் கழிப்பதற்கோ எதுக்காக வேண்டி ஏதாவது பிரயாணத்தின் போது, வீட்டில் இருக்கும் பொழுதல்ல, பிரயாணம் நீண்ட தூர பிரயாணங்கள் மேற்கொள்கின்ற பொழுது மலஜலம் கழிக்க தேவை ஏற்படுமானால் மக்களுடைய பார்வை விட்டு 2 மைல் தூரத்திற்கு செல்வார்கள். அப்படி அங்கே சென்றாலும் கூட அவருடைய ஆடையை நீக்கின்ற பொழுது பூமிக்கு அருகில் சென்ற பிறகுதான் ஆடையை லேசாக மேலே தூக்குவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வெட்கம் மிக பெரியதாக அமைந்திருக்கிறது. எனவேதான் அன்பான பெருமக்களே, நம்முடைய ஔரத்தை பிறர் பார்ப்பதற்கு வெட்கப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள், நீங்கள் தனிமையில் குளித்தாலும் கூட நீங்கள் அம்மணமாக குளிக்க வேண்டாம். ஏனென்றால் அல்லாஹ் உங்களுடனேயே இருக்கிறான், அவன் வெட்கப்படுகிறான். அல்லாஹ் உங்களுடனேயே பிரியாமல் இருக்கிறான், எனவே அவன் வெட்கப்படுகிறான். அல்லாஹ்வுடைய வெட்கத்தை நீங்கள் பார்த்து நீங்கள் வெட்கப்படுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், தனிமையில் இருக்கின்ற நேரத்திலும் கூட நாம் அம்மணமாக குடிப்பது, அதாவது முட்டும் மறைக்கப்பட வேண்டும், தொப்புளும் மறைக்கப்பட வேண்டும். முட்டும் தொப்புளும் மறைக்கப்படுகின்ற விதத்தில் தான் நான் தனிமையில் யாருக்குமே தெரியாது என்றிருந்தாலும் கூட, யாருக்குமே தெரியாதாக இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இருக்கார், மலக்குகளுக்கு தெரியாமல் இருக்கார். மலக்குகள் நம்முடன் எப்பொழுதுமே இருக்கிறார்கள். அவர்கள் நாம் பாவம் செய்கின்ற பொழுதுதான் சற்று தலைக்கு மேலால் அவர்கள் சென்று விடுகிறார்கள். பாவம் செய்கிற நேரத்தில் மட்டும்தான் அவர்கள் நீங்குகிறார்கள். வலா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ மூமினுன், ஜினா செய்பவன் ஜினா செய்யும் பொழுது அவன் மூமினாக இருப்பதில்லை. திருடும் பொழுது மூமினாக இருப்பதில்லை. அந்த திருடுகிற வேளையிலே ஈமான் அவனுக்கு சற்று மேலால் செல்கிறது. திருடி முடித்தவன அவனிடத்துல வந்து திரும்பி வந்து விடுகிறது. ஜினா விபச்சாரம் செய்கின்ற பொழுது ஈமான் அதை விட்டு கொஞ்சம் சற்று உயர்ந்து விடுகிறது. முடித்த பிறகு அது வந்து சேர்ந்து விடுகிறது. அதுபோன்று மலக்குகளும் விலகி இருக்கிறார்கள். எனவே எந்நேரமும் நம்முடன் மலக்குகள் இருக்கிறார்கள். நான் யார் என்று கேட்டால், நான் ஒரு மனிதன் அல்ல, 3 மனிதன். நான் ஒரு மனிதன் அல்ல, என்னோடு ஷைத்தானும் கூடவே இருக்கிறான். ஷைத்தான் நாம் பிறந்த உடனேயே, நம்முடைய வயிற்றில் தாய் வயிற்றிலிருந்து வெளியில் வந்த உடனேயே, கத்துகின்ற அந்த நேரத்திலேயே ஷைத்தான் தன்னுடைய இனத்தை கொண்டு வந்து ஒன்றாக சேர்த்து விடுகிறான். எனவே நாம் ஷைத்தானும் நம்முடன் இருக்கிறான், ஒரு மலக்கும் இருக்கிறார்கள். ஆக 3 பேர் தான், நான் ஒருவன் அல்ல, 3 நபர்கள்.
இந்த நிலையில நம்மை யாருமே பார்க்கவில்லை என்று எண்ணுவது கொஞ்சம் கூட பொருத்தமான ஒன்று அல்ல என்பதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மனமாக நீங்கள் குளிக்காதீர்கள், அல்லாஹ்வுக்கு வெட்கப்படுங்கள் என்பதாக சுட்டிக்காட்டி இருக்கிறார். எனவே கண்ணியத்திற்குரியவர்களை எந்த நேரத்திலும் கூட நம்முடைய முட்டு தொப்புளுக்கு மத்தியில் உள்ள இடங்களை மறைப்பதற்கு நாம் வெட்கப்பட வேண்டும். வெட்கத்தை பற்றி நாம் சொல்கின்ற பொழுது ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சொல்வார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் வெட்கத்தின் தலைவராக இருந்தார்கள். அதிகமாக வெட்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதிகமாக வெட்கப்படுவார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வந்துவிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய காலில் ஒரு பகுதி லேசாக துணி ஒதுங்கி இருந்தாலும் கூட அதை உடனே சரி பண்ணி விடுவார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கும் போது சாதாரணமாக இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியிலே தலை வைத்து பல தடவை படுத்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் எல்லாம் இருக்கும் பொழுது கூட வேட்டி லேசாக முட்டுக்காலு கீழல் விலகி இருந்தாலும் கூட அதை பெரிதாக நினைக்க மாட்டார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் இல்லா வந்தால் உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உறுப்புகள் அனைத்தையும் மிக பவ்யமாக மறைத்துக் கொண்டு எழுந்திருத்து உட்கார்ந்து விடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் ரொம்பவும் வெட்கப்படக்கூடியவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைமொழி கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே அன்பான பெருமக்களே, தவறு செய்வதற்கு மனிதன் வெட்கப்படுகிறான், நல்லது செய்வதற்கு வெட்கப்படுகிறான். தன்னுடைய மர்ம உறுப்புகளை, மறைந்த உறுப்புகளை வெளியில் காட்டுவதற்கு அவன் வெட்கப்படுவதை போன்றே நான்காவது வெட்கம் என்பது ஒரு ஆண் பெண்ணை பார்த்து வெட்கப்பட வேண்டும், ஒரு பெண் ஆணை பார்த்து வெட்கப்பட வேண்டும். நிச்சயமாக இது ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்க வேண்டிய ஒன்று. அல்லாஹ் தஆலா திருவசனத்தின் வாயிலாக 24, 30வது வசனத்தில் சொல்கிறான், வகுல்லில் மூமினீன, மூமின்களுக்கு சொல்லிவிடுங்கள், யகுது மின் அப்சாரிஹிம், அவர்கள் ஒரு ஆண்களை பார்த்தால், பெண்களை பார்த்தால் பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும், அதாவது வெட்கப்பட்டு பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும். வஹ்ஃபது ஃபுரூஜஹும், அவர்களுடைய மர்ம உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும். வகுல்லில் மூமினீன, மூமினாத்தி, மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், யகுதுன மின் அப்சாரிஹின்ன, அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும், அவர்கள் தங்களுடைய மர்ம உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்பதாக ரெண்டு பேர்களையும் தனித்தனியாக அழைத்துச் சொல்கிறார். ஒவ்வொருவரும் ஆணை பார்க்கின்ற பொழுது பெண் தாழ்த்திக் கொள்ள வேண்டும், பெண்ணை பார்க்கின்ற பொழுது ஆண் தாழ்த்திக் கொள்ள வேண்டும். பார்வை என்பதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொன்னார்கள், அந்நதுரு சஹமும் மின் சிஹாமி இப்லீஸ், இப்லீஸினுடைய விஷம் தோய்ந்த அம்புகளில் ஒன்று பார்வை என்பது. விஷம் தோய்ந்த அம்புகளிலே ஒன்று பார்வை என்பது. பார்ப்பதினால்தான் அதற்கு பிறகு எல்லாமே தொடர்ந்து விடுகிறது. எனவே ஒரு பெண்ணை பார்க்க கூச வேண்டும், நாணப்பட வேண்டும், தலை தன்னால் கவிழ்த்து விட வேண்டும். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்கின்ற பொழுது சொன்னார்கள், யா அலி லா துஸ்பின் நதரத்தன் நதரத்தன், ஒரு பார்வை யதார்த்தமாக ஒரு பெண் மீது பட்டு விட்டது என்றால் தலை குனிந்து விட்டு திரும்ப இடத்திற்கு பார்க்காதீர்கள். தலை குனிந்து விடுங்கள், குனிந்த பிறகு திரும்ப பார்க்காதீர்கள். முதல் பார்வை உங்களுக்கு அனுமதி இருக்கிறது, இரண்டாவது பார்வை அனுமதி இல்லை என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மருமகனாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் இந்த செய்தியை சொல்லி காட்டுகிறார். எனவே யதார்த்தமாக ஒரு பெண்ணை நாம் பார்க்கும் நிலை ஏற்பட்டால் உடனடியாக வெட்கப்பட்டு தலை குனிந்து வேண்டும். குனிந்தகளை நிமிராமலே ஆகிவிடும் என்கிற திரும்பி எடுத்து பார்த்தல் என்பது அது கூடாது ஒன்று என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஞானவான்கள் எல்லாம் விளக்கம் சொல்லுகின்ற பொழுது எவர்கள் பெண்களை பார்க்கிறார்களோ அவர்களுக்கு தொழுகையில் ரசனை கிடைக்காது. எவர்கள் பெண்களை பார்க்கிறார்களோ அவர்கள் நல்ல கனவுகளை காணும் பாக்கியம் கிடைக்காது என்று விளக்கம் சொல்கிறார். தொழுகையில் ஒரு ரசனை இருக்கிறது. தொழுகை என்பது ஒரு ரசனை. அல்லாஹ் முன்னால் நிற்கும் பொழுது நம்மையும் அறியாமல் ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு நிறைய தொழுக வேண்டும் என்ற ஆசை எப்பொழுது பிறக்கும் என்றால் நாம் பெண்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொண்ட பொழுதுதான். இந்த பெண்களை பார்க்கின்ற பொழுது அந்த இச்சை நம்முடைய உடலிலே அதிகமாக இருக்கின்ற பொழுது நம்முடைய தொழுகையில் இன்பம் கிடைக்காது, நாம் காணுகின்ற கனவும் நல்ல கனவாக வராது என்று சொல்லி காட்டுகிறார். அருமையான ஒரு வரலாற்றை அல்லாஹ் தஆலா ஆதாரமாக சொல்லி காட்டுவான். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி கொடுத்த வரலாறு. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா எதற்காண்டி வஹி அளவுக்கு அவர்களை தேர்ந்தெடுத்தான் என்பதற்கான வரலாற்றை திருக்குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் ஃபிரௌன் என்ற அந்த கொடுங்கோலனிலிருந்து தப்பி அடுத்த நாட்டுக்கு சென்றார்கள். சென்று ஒரு மரத்தடியிலே படுத்து உறங்கினார்கள். படுத்து உறங்கியவர்கள் களைப்பு நீங்கி கண்பிடித்து பார்க்கிறார்கள். ரெண்டு பெண்கள் பேசிக் கொண்டிருப்பது தெரிகிறது. அப்பொழுது அவர்கள் உதவும் மனப்பான்மையிலே அந்த பெண்களிடத்தில் கேட்கிறார்கள், ஏனம்மா இருட்டி விட்டதே, இன்னும் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? இருட்டி விட்டது, இன்னும் நின்று கொண்டிருக்கிறீர்களே. இல்லை, ஆடுகளுக்கு நாங்கள் தண்ணீர் காட்ட வேண்டும். ஆண்கள் எல்லாம் தண்ணீர் காட்டி போன பிறகுதான் நாங்கள் தண்ணீர் காட்டுவோம். அப்படியா? அப்படியானால் இது என்ன அநியாயமாக இருக்கிறது? பெண்களுக்கெல்லவா முதலிடம் கொடுக்க வேண்டும்? ஆண்கள் தண்ணீர் காட்டிய பிறகு பெண்கள் இருட்டிலே நிற்பதா? இது அநியாயமாக இருக்கிறது என்று சொன்ன அவர்கள், ஏன் இதுக்கு வேறு தண்ணீரே இல்லையா என்று கேட்டார்.
இங்க ஒரு தண்ணீர் இருக்கிறது, ஆனால் யாரோ ஒரு பாவி அதை கல்லை போட்டு மூடி வைத்து விட்டான். அப்படியே அந்த இடத்தை காட்டுங்கள் என்று கேட்டார்கள். குர்ஆன்ல இந்த வரலாற்றை விலாவரியாக அல்லாஹ் விளக்குகிறான். எந்த இடத்தை என்று கேட்டார்கள், அந்த கல்லை தன்னுடைய பசித்திருந்த நேரத்திலும் கூட, களைத்திருந்த நேரத்திலும் கூட பிறருக்கு உதவ வேண்டும் என்பதற்காக இந்த கல்லை அப்புறப்படுத்துகிறார். அப்புறப்படுத்தி அந்த பெண்களை நீங்கள் தண்ணீர் காட்டிவிட்டு செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். தண்ணீர் காட்டிவிட்டு அவர்கள் சென்று விட்டார். சென்ற அவர்கள் போய் தன்னுடைய தந்தை இடத்தில் போன உடனே தந்தை கேட்கிறார்கள், எம்மா நீங்க வளமையா வருவதற்கு முன்னாலேயே வந்துட்டீங்களே, எப்படி வந்தீங்க? வளமையாக இஷாவுக்கு அல்லவா பிறவல்லவா வருவீர்கள், இப்பொழுது சீக்கிரமாக வந்து விட்டீர்களே, எப்படி வந்தீர்கள் என்று தந்தை விசாரிக்கிறார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் இந்த தந்தை விசாரிக்கிறார்கள். அப்பொழுது இவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் தண்ணீர் காட்டுவதற்கான நின்றோம், ஒரு வாலிபர் அங்கே எங்களுக்கு தண்ணீர் காட்டுவதற்கான இந்த பள்ளத்தினுடைய கல்லை அகற்றி வசதி செய்து கொடுத்தார் என்று சொல்லி அந்த வாலிபரை பற்றி புகழ்கிறார். அப்போது தகப்பனார் சொல்கிறார், அவரை அழைச்சிட்டு எந்த ஊருக்காரரோ தெரியல, சரி ராத்திரி நேரமா இருக்கு அழைச்சிட்டு வாங்க, சாப்பிட்டாரோ இல்லையோ தெரியல, அழைத்து வாருங்கள் என்று ஒரு பெண்ணை, பெரிய பெண்ணை அனுப்பி வைக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சரி உன்னுடைய தகப்பனார் கூப்பிடுற, நான் வர்றேன் என்று பின்னால் வருகிறார். கொஞ்ச தூரம் பின்னால் வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திடீரென்று அந்த பெண்ணை கூப்பிட்டு, அம்மா நீ முன்னால் வராதே, நீ ஒன்று செய், எனக்கு பின்னால் வா, எனக்கு பின்னால் வந்து நின்று கொண்டு நீ, நான் பாட் போய்கிட்டே இருக்கிறேன், திடீர்னு லெப்ட்ல திரும்பணும்னா லெப்ட்ல ஒரு கல்லை போடு, நான் லெப்ட்ல திரும்புறேன், ரைட்ல திரும்பணும்னா சின்ன கல்லை ரைட்ல போடு, நான் ரைட்ல திரும்புறேன், ஆனா நீ எனக்கு பின்னால வா, முன்னால வராதே என்று சொல்லி அவர்கள் சொல்லி அந்த பெண்ணை அப்படியே வீடு வரை அழைத்து சென்றார். வீட்டுக்கு சென்ற உடனேயே அந்த அம்மா தன்னுடைய தந்தை இடத்திலே சொல்லுகின்ற ஒரு செய்தியை குர்ஆன் சொல்கிறது, இவரை நாம் வேலைக்கு வைத்துக் கொண்டால் என்ன, நமக்கு ஆடு மேய்ப்பதற்கு பெண்களாக எங்கள் இருவரை வைத்துத்தானே நீங்கள் வேலைக்கு வாங்குகிறீர்கள், ஒரு இவரை வேலைக்கு வைத்துக் கொண்டால் என்ன, இவர் ஒரு நாட்டுக்கு புதிதாக தெரிகிறதே, இவரை வேலை வைத்துக் கொண்டால் என்ன என்று கேட்கின்ற பொழுது, இன்னஹு லகவியுன் அமீன், இன்ன கைர மன் இஸ்தஅஜர்தல் கவியுல் அமீன், நீங்கள் கூலிக்கு பிடிப்பதிலே இவர் சக்தி வாய்ந்தவராகவும் இருக்கிறார், நாணயமானவராகவும் இருக்கிறார் என்று அவர்கள் சொல்கிறார். சக்தி வாய்ந்தவர் என்பது எதை கொண்டிருக்கிறார்கள் என்றால் பெரிய பாறையை அகற்றியதை வைத்துச் சொல்கிறார்கள். நாணயமிக்கவர் என்று எதை வைத்துச் சொல்கிறார்கள் என்றால், முன்னால் நீ செல்லாதே அம்மா, நீ பின்னாலே வா. ஒரு ஆண் ஒரு பெண்ணின் பின்னால் செல்வது அவ்வளவு விவேகம் அல்ல என்பதற்காக வேண்டி நீ பின்னால வா, பின்னால் வா இருந்து கொண்டு நீ வழியை காட்டு, லெப்ட் என்று கல்லை ஏறி நான் போகிறேன், ரைட் என்று கல்லை ஏறி, அதுவும் நீ பேசவும் வேண்டாம் வார்த்தையிட வேண்டாம் என்று சொன்னார்கள் என்றால் நம்பிக்கையான ஆள் என்று சொன்னார். இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்பிக்கையாளராக இருந்த காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு நபித்துவம் வரை அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி விட்டான். அதுவும் தன்னிடத்தில் உரையாடுகின்ற மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்தான். எனவே பெண்களுடைய நிலையிலே ஒருவர் சர்வ ஜாக்கிரதையாக இருந்து விட்டார் என்றால் அல்லாஹ்விடத்தில் அவர் நெருங்கி விடுகிறார். பெண்கள் விஷயத்தில் மட்டும் ஒருவர் கோட்டை விடாமல் இருப்பாரே ஆனால் பெரும்பாலும் பெண்கள் விஷயத்தில் மட்டும் ஒருவர் கோட்டை விடாமல் இருப்பாரே ஆனால் அல்லாஹ்விடத்தில் நம்ம நெருங்கி விடுகிறார் என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றின் வாயிலாக நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. கணேசத்திற்குரிய பெருமக்களே, தாபிகளுடைய மிகச்சிறந்த ஒரு தாபி என்று இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி என்று ஒருவரை சொல்லப்படும். இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியர்களால் வளர்க்கப்பட்டவர்கள். பெருமானாருடைய துணைவியர்களால் பிற்காலத்தில் வளர்க்கப்பட்ட இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கனவுலக மேதை என்று அவர்களுக்கு பெயர். கனவுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும், ஆனால் அவர்கள் சொன்ன அடிப்படையில் தான் விளக்கம் சொல்ல வேண்டும். எப்படி திருக்குர்ஆனுக்கு விளக்க உரை ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய விளக்க உரையைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதை போன்று கனவு சம்பந்தமான விளக்கங்களுக்கு இப்னு சீரின் சொன்ன விளக்கத்தை தான் விளக்கமாக சொல்ல வேண்டும். அப்படி கனவுக்கு மிகச்சிறந்த விளக்கம் சொல்லக்கூடியவர்களாக இப்னு சீரின் ஆகி இருக்கிறார்கள். அவர்களுடைய வரலாற்றிலே இந்த கனவுக்கு விளக்கம் சொல்கின்ற ஞானம் எப்படி கிடைத்தது என்பதை பற்றி அவர்கள் எழுதும் போது சொல்வார்கள், நான் வாலிப வயதிலே துணி விற்றுக் கொண்டு சென்றேன், ஜவுளியை தரையில் தூக்கி வைத்துக் கொண்டு, இப்பொழுது விற்கிறார்கள் இது போன்று துணி விற்றுக் கொண்டே சென்றேன். அப்பொழுது ஒரு வீட்டிலே ஒரு அம்மா கூப்பிட்டார்கள், துணி வாங்க வா என்று. நான் வர்றேன், நான் வாங்குறேன், உள்ள வா என்று கூப்பிட்டார்கள். நான் உள்ளே சென்றேன். உள்ளே சென்றவுடன் திடீரென்று கதவை அடைத்துக் கொண்டு அவள் வேறு விதமாக நடமாடுவதாக தெரிகிறது. உடனே நான் புரிந்து கொண்டேன், துணி வாங்குவது இந்த அம்மாவுக்கு நோக்கம் இல்லை, வேற ஏதோ நோக்கமாக இருக்கிறது என்று புரிந்து கொண்ட நான் எனக்கு பாத்ரூம் வருகிறது என்று சொன்னேன். உடனே அவர்கள் பாத்ரூமை காட்டினார்கள். பாத்ரூமுக்கு சென்று நான் மலஜலம் கழித்து என்னுடைய மலஜலத்தை எல்லாம் என்னுடைய மேனியிலே வேணும் என்று எடுத்து பூசிக்கொண்டு வெளியில் ஓடி வந்தேன். என்னை பார்த்தோடே நாத்தம் 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 என்று கதவு திறந்து ஓடிவிட்டார்கள். வெளியில் ஓடி வந்திருப்பேன். நான் இந்த தந்திரத்தை செய்து இந்த பெண்ணை விட்டும் தப்பிப்பதற்கான, ஆனால் வீட்டில் வந்து குளித்து விட்டு படுத்திருக்கிறேன். இரவு கனவிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவிலே வருகிறார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவில் வந்து நான் தான் யூசுப் என்று சொல்லிவிட்டு, நீ அந்த பெண்ணிடமிருந்து தப்புவதற்காக வேண்டி இப்படி ஒரு காரியத்தை செய்தாய், எனவே உனக்கு என்னுடைய துவா நிறைய உண்டு என்று சொல்லி எனக்கு கனவின் விளக்கத்தை
அல்லாஹ் எனக்கு கனவில் விளக்கத்தை தந்ததை போன்று உனக்கு தருவானாக என்று துஆ செய்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கனவில் விளக்கத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தானே, அதை அவர்கள் துஆ செய்தார்கள், உனக்கு தருவானாக என்று துஆ செய்தார்கள். அதிலிருந்துதான் எனக்கு கனவுகளுக்கு சரியான விளக்கம் சொல்கின்ற மனப்பான்மை வந்தது என்று இப்னு சிரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார். கணேத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், 7 நபர்களுக்கு அல்லாஹ்வுடைய அரசின் நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத நாளிலே 7 நபர்களுக்கு அரிசின் நிழல் கொடுக்கப்படுகிறது. நிழலே இல்லாத நாளையில் அல்லாஹ்வுடைய அரிசின் நிழல் 7 வகையான நபர்களுக்கு. அதுல ஒருவர் ஒரு வாலிமான பெண், நல்ல அந்தஸ்து கிடைத்த பெண், நல்ல அழகான ஒரு பெண். இவனை தவறுக்கு அழைத்த பொழுது நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று எவன் தப்பி ஓடி வந்து விட்டானோ அவனும் அந்த அல்லாஹ்வுடைய அரிசனும் நிழல் கொடுக்கப்படுகின்ற நிழலே ஒருவர் என்பதாக திருக்குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 நபர்களை பற்றி சொல்லி காட்டுகிறார். எனவே அன்பான பெருமக்களே, நாணம் என்று சொல்லுகின்ற பொழுது, வெட்கம் என்று சொல்லுகின்ற பொழுது முதல் இதைத்தான், உனக்கு வெட்கம் இல்லையா, வெட்கம் கெட்டவனே என்று மற்றவர்கள் திட்டுவார்கள் என்றால் பெருவாரியான இந்த நிகழ்ச்சி இந்த ஆண் பெண் இதில் தான் ஏற்படுகிறது. எனவே அந்த இடத்தில் நாம் மிகவும் கண்ணியமாக ஒதுங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் நிலைமை அப்படி அல்ல. சாதாரணமாக நெரிசலான பஸ்ஸிலே தேர்வுமே ஆனால் வயோதிகராக இருப்பார், அவர் கூட உரசி பார்க்க வேண்டும் என்ற நிலையில் தான் இருப்பதை உலகம் இப்பொழுதுள்ள நாகரிக காலத்திலே எண்ணப்படுவதை நாம் காணுகிறோம். அதனால் என்னை இழக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுக்கு தூரமாகிறார், என்னை இழக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்விடத்தில் தூரமாகிறார்கள், மெஞ்ஞானம் அவரிடத்தில் தூரமாகிறது என்ற எச்சரிக்கையை நாம் நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று ஆணுக்கு சொல்கிறான். ஆண்களுக்கு சொல்கிற அதே வேளையிலே பெண்களுக்கும் சொல்கிறான், நீங்களும் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், பெண்களுக்கும் தனியாக பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். ஆண் மட்டும் தான் பெண்ணை பார்க்கக்கூடாது என்பதல்ல, பெண்ணும் ஆணை பார்க்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய சமச்சீரான கொள்கையாகும். பெண்ணும் ஆணை பார்க்கக்கூடாது. ஒரு சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டின் வெளியிலே தன்னுடைய துணைவியரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 2 துணைவியரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் திடீரென்று அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு என்று ஒரு பார்வையற்ற ஒரு சகோதரர் வருகிறார். சஹாபிகளிலே பார்வை இல்லாத சகோதரர் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் அவர் வருகிறார். அவரை பார்த்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியரை பார்த்து சொன்னார்கள், நீங்க 2 பேரும் உள்ள போங்க என்றார். நீங்க 2 பேரும் உள்ள போங்க என்று சொன்னார்கள். சொன்ன உடனேயே அந்த துணைவியர் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், அப்ப அம்யாவானி, அவர் குருடர் அல்லவா, அவர் குருடர் அல்லவா, அவர் யாரையும் பார்க்க மாட்டாரே, ஏன் எங்களை உள்ளே போக சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப அம்யாவானி அந்துமா, நீங்கள் குருடரா என்று கேட்டார்கள். அவர் குருடர், சரி, அவர் பார்க்க மாட்டாரலாம், ஆனால் நீங்கள் குருடரா என்று கேட்டார். அதனுடைய பொருள் என்ன? நீங்கள் மட்டும் என்ன ஆண்களை பார்க்கலாமா, நீங்கள் குருடர் அல்லவே, அப்படியானால் நீங்கள் பார்க்க கூடாது, உள்ளே செல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்ற அந்த செய்தி, ஆண்கள் எப்படி பெண்களை பார்ப்பது கூடாதோ அதே மாதிரி பெண்களும் ஆண்களை பார்க்க கூடாது. பெண்கள் ஆண்களை பார்க்க கூடாது மட்டுமல்ல, திருக்குர்ஆன் என்ன சொல்கிறது என்றால் பெண்களுடைய பார்வை வேகமாக இருக்கும் என்பதாக கூட சொல்கிறது. பெண்களுடைய பார்வை வேகமாக இருக்கும் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை சொல்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய எஜமானி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு நொடி இந்த பக்கம் வந்துவிட்டு செல் என்பதாக கூறுகிறார்கள். ஒரு நொடி இப்படி வந்துவிட்டு இந்த பக்கம் செல் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அங்கு இருந்த எகிப்து நாட்டை சேர்ந்த அத்துணை பெண்களும் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த மாத்திரத்திலே அனைவர்களுமே மதிமயங்கி போய்விட்டார். மதிமயங்கி ஒவ்வொருவரும் தன்னுடைய கைகளை அறுத்துக் கொண்டார்கள். பலம்மா ரஐனஹு அக்பர்னஹு வகத்தஅன ஐதியஹுன்ன, பார்த்த உடனேயே ஆஹா இப்படி ஒரு மனிதரா என்று சொன்னவர்கள் கைகளை எல்லாம் வெட்டி கொண்டார்கள் என்பதாக திருக்குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆணை பார்த்ததுதான் தாமதம், எல்லா பெண்களும் கையை வெட்டி கொண்டார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், அந்த நேரத்தில் அப்படியே மயக்கமுற்று மூர்ஜித்து மரணமானவர்களும் உண்டு என்று சொல்லி எழுதுகிறார்கள். அந்த நகரத்துடைய பெண்களை எல்லாம் கூட்டி வைத்துக் கொண்டு ஜுலைஹா அம்மா இப்படி ஒரு காரியத்தை செய்கிறார்கள். அந்த நகரத்தில் உள்ள எல்லா பெண்களும் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு வினாடி தான் இந்த பக்கம் வந்து விட்டு போக சொன்னார்கள். அப்போது பெண்கள் பார்க்க மாட்டார்கள் இருக்குமானால், பெண்கள் பார்க்க மாட்டார்கள் என்று இருக்குமார்கள், இப்படி ஒரு நிகழ்ச்சியே நடந்திருக்காது. ஆனால் பெண்கள் பார்த்தார்கள், ஆழமாக பார்த்தார்கள். அந்த நொடி பொழுதிலே தங்களுடைய உணர்வுகளை இழந்து கைகளை வெட்டி கொண்டார்கள் என்பதாக கைகளை வெட்டுக் கொண்டார்கள். இன்னும் அவர்கள் என்ன சொன்னார்கள், மாஹாதா பஷரா இன்ஹாதா இல்லா மலக்குன் கரீம், இது ஒரு மனிதனே அல்ல, நிச்சயமாக இது ஒரு மலக்காத்தான் இருக்கும் என்று ஒரு நொடி பொழுதிலேயே எடை போட்டு விட்டார்கள் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன் வாயிலாக சொல்லித் தருகிறான். எனவே அன்பான பெருமக்களே,
ஆண்களும் பார்க்கக்கூடாது என்பதை போன்று பெண்களும் பார்க்கக்கூடாது. மொத்தத்திலே வெட்கம் என்பது, நாணம் என்பது அது இஸ்லாமிய பண்பாடாக இருக்கிறது. நம்மிடத்திலே அந்த பண்பாடு மிளிர வேண்டும். அந்த பண்பாடு நாம் எந்த வகையில் அந்த வெட்கத்தை மேற்கொண்டாலும் நிச்சயமாக அது பயன் கொடுக்கக்கூடியதாகவே அமைந்துவிட வேண்டும். யாரும் நம்மை பார்த்து வெட்கம் கட்டவனே, வெட்கம் இல்லாதவனே என்று கேட்கக்கூடிய நிலைக்கு நாம் நம்மை ஆளாக்கி விடக்கூடாது. ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் வெட்கத்திற்குரியவர்களாக, அவனுடைய நபி காட்டி தந்த நல்வழியை பின்பற்றக்கூடியவர்களாக